வணக்கம், வெல்கம் டு A4E சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கம் டேக்ஸுங்கிறது எல்லாரும் பே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளோ இன்கம்க்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்னு நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? இந்த ஃபைனான்ஷியல் இயரில் நியூ டேக்ஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ டேக்ஸ் ஸ்கீமில் எந்த வகையான டிடெக்ஷன்ஸ், அதாவது ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹோம் லோன், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதையும் டிடெக்ஷனில் காமிக்கவே முடியாது. ஆனால் இதுவரைக்கும் இருந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம எல்லா வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் டிடெக்ஷனில் காமிச்சிட்டு மீதி இருந்த அமௌண்ட்டை தான் டாக்ஸபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தான் எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ்ன்னு சொல்லி பே பண்ணிட்டு இருந்தோம். இந்த இயர்ல இருந்து இந்த நியூ டேக்ஸ் ஸ்கீம் இல்லை ஓல்ட் டேக்ஸ் ஸ்கீம் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக 6 விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இன்கம் டேக்ஸ் யார் யார் பே பண்ணணும். செகண்டு, இன்கம் டேக்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்க. தேர்டு, நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னென்ன. ஃபோர்த்து, ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னென்ன. ஃபிஃப்த்து, நியூ இன்கம் டேக்ஸ் அண்ட் ஓல்டு இன்கம் டேக்ஸ் கம்பேரிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ். சிக்ஸ்த்து, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், அதாவது நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்ஐ ஸ்டேட்டஸை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் யார் யார் பே பண்ணணும்னா, salaried or self-employed individuals, partnership firms, companies, any judicial persons and agricultural income earn பண்ணுறவங்க. இதில் அக்ரிகல்ச்சரல் இன்கம் earn பண்ணுறவங்களுக்கு மட்டும் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே செயல்படுது. ஆனால் அதை நிர்வாகம் பண்ணுறவங்க CBDT, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். நியூ டேக்ஸ் ஸ்கீம் ஃபைனான்ஷியல் இயர் 2020-2021, அசஸ்மெண்ட் இயர் 2021-2022. அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் 0 to 2.5 lakhs no tax, 2.5 to 5 lakhs 5%, 5 to 7.5 lakhs 10%, 7.5 to 10 lakhs 15%, 10 to 12.5 lakhs 20%, 12.5 to 15 lakhs 25%, 15 lakhs plus 30%. இதுதான் இன்கம் டேக்ஸ் நியூ டேக்ஸ் ஸ்லாப். இதில் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 5 lakhs ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு அந்த 5% ஆஃப் டேக்ஸை வந்து ரிபேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிடெக்ஷன்ஸும் நம்ம காமிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்பிஎஸ் மட்டும் டிடெக்ஷனில் காமிக்க முடியும். என்பிஎஸ்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அது ஒரு எம்ப்ளாயர் மூலிமா பே பண்ணலாம். மேக்ஸிமம் 10% ஆஃப் பேசிக் சேலரி. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஈவன் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட், ஓல்ட் டேக்ஸ் ஸ்லாப். இதில் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன். லெஸ் தேன் 60 இயர்ஸ்க்கு 0 to 2.5 lakhs நோ டேக்ஸ், 2.5 to 5 lakhs 5%, 5 lakhs to 10 lakhs 20%, 10 lakhs plus 30%. சீனியர் சிட்டிசன், அதாவது 60 years to 80 years of age, 0 to 3 lakhs no tax, 3 lakhs to 5 lakhs 5%, 5 lakhs to 10 lakhs 20%, 10 lakhs plus 30%. அடுத்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 years plus, 0 to 5 lakhs no tax, 5 lakhs to 10 lakhs 20%, 10 plus lakhs 30%. இந்த ஓல்ட் டேக்ஸ் ஸ்லாபோட அட்வான்டேஜஸ், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எக்ஸம்ஷன்ஸில் காமிச்சிட்டு அதை டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க இன்கம் தான் டாக்ஸபிள் இன்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணணும். இப்போது நியூ டேக்ஸ் ஸ்லாப், ஓல்ட் டேக்ஸ் ஸ்லாப் ரெண்டையும் சேம் சேலரி வச்சு டேக்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கேன். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நியூ டேக்ஸ் ஸ்லாப் சேலரி பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் சேலரிஸ் எடுத்திருக்கேன். 5.5 lakhs, 11 lakhs, 16.5 lakhs, 22 lakhs. இதில் என்பிஎஸ் 10%ன்னு நான் அசம்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் அதை டிடெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க அமௌண்ட் தான் டாக்ஸபிள் இன்கம். ஸோ ஃபஸ்ட்டு 5.5 lakhs வாங்குறவரோட டேக்ஸ் கால்குலேஷனை பார்ப்போம். 5.5 lakhs அவரோட டோட்டல் இன்கம். என்பிஎஸ் அமௌண்ட் 50,000. ஸோ அதை டிடெக்ட் பண்ணது போக பேலன்ஸ் டாக்ஸபிள் இன்கம் 5 lakhs. 5 lakhsக்கு 0 to 2.5 lakhs 0% tax.
2.5 to 5 lakhsக்கு 5% tax, அதாவது 12,500. இந்த 12,500 தான் ரிபேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அட்வான்டேஜஸா நான் ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 5.5 lakhs ஏர்ன் பண்றவர் டாக்ஸபிள் இன்கம் 5 lakhsனால இவரோட இன்கம் 5 lakhs பியாண்ட் தாண்டல. ஸோ இவர் எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து 11 lakhs இன்கம் வாங்குறவரோட டாக்ஸ் கால்குலேஷனை பார்ப்போம். 11 lakhs இன்கம், அதில் 10% 1 lakh வந்து என்பிஎஸ் அமௌண்ட்டாக அசம்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிடெக்ட் பண்ணது போக டாக்ஸபிள் இன்கம் 10 lakhs. இதுக்கு டாக்ஸ் கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 0 to 2.5 lakhs no tax, so 0. 2.5 to 5 lakhs 5%, so tax amount 12,500. 5 lakh to 7.5 lakh 10%, so tax amount 25,000. 7.5 lakh to 10 lakh 15%, so tax amount 37,500. Totala 75,000. இதில் 4% செஸ் tax. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணால் டோட்டல் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 78,000. ஸோ 11 lakhs சேலரி வாங்குறவர் டேக்ஸ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 78,000 பே பண்ண வேண்டியது இருக்கு. இதே மாதிரி டேக்ஸ் டெரிவேஷன் 16.5 lakhsக்கும் 22 lakhs வாங்குறவருக்கும் டெரிவ் பண்ணியிருக்கேன். 16.5 lakh ஏர்ன் பண்ணுறவர் 1,95,000 டேக்ஸ் பே பண்ணணும். 22 lakhs ஏர்ன் பண்ணுறவங்க 2,73,000 டேக்ஸ் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேம் சேலரிக்கு ஓல்டு டேக்ஸ் ஸ்லாபை வச்சு கால்குலேஷன் டெரைவ் பண்ணியிருக்கேன். இதில் டிடக்ஷன் அமௌண்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் டிடக்ஷன் அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கம்பேரிஷன் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் கம்மியாக வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல பார்ப்போம். 1.5 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறவர் டிடக்ஷன் அமௌண்ட் 1.5 lakhsன்னு வச்சுருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவர் 1.5 lakh காமிக்கிறாருன்னு ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட டாக்ஸபிள் இன்கம் 4 lakhs வரும். 4 lakhsக்கான டேக்ஸ் வந்து 0 to 2.5 lakhs 0%, 2.5 to 4 lakh 5%. ஸோ அதுக்கான டேக்ஸ் 7,500 வரும். இதுக்கு 4% செஸ் டேக்ஸ் அப்ளிகபிள். ஸோ டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து 7,800 அவர் பே பண்ணணும். நெக்ஸ்ட் 11 lakhs இன்கம் வாங்குறவருக்கு 2 lakhs டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்ஸபிள் இன்கம் வந்து 9 lakhs. 9 lakhsக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் 0 to 2.5 lakhs 0%, 2.5 to 5 lakhs 5%. அதோட டேக்ஸ் அமௌண்ட் 12,500 rupees. 5 lakh to 9 lakhs 20%. ஸோ அதுக்கான டேக்ஸ் அமௌண்ட் 80,000 rupees, இன்க்ளூடிங் 4% செஸ் டேக்ஸ். அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 96,200 rupees. இதே மாதிரி 16.5 lakhs அண்ட் 22 lakhs ஏர்ன் பண்ணுறவரோட டேக்ஸை டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ 16.5 lakhs ஏர்ன் பண்ணுறவர் 2,41,800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 22 lakhs ஏர்ன் பண்ணுறவர் 3,97,800 டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சேம் சேலரிக்கு ஓல்டு டேக்ஸ் ஸ்லாப்ல டிடக்ஷன்ஸ் அதிகமாக வச்சு ஒரு கால்குலேஷன் டெரைவ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5.5 lakhs இன்கம் ஏர்ன் பண்ணுறவருக்கு 3 lakhs டேக்ஸ் டிடக்ஷன், அதாவது அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. ஸோ 5.5 lakhsல 3 lakhs டிடெக்ட் பண்ணால் மீதி இருக்கிறது டாக்ஸபிள் இன்கம் 2.5 lakhs தான். ஸோ இதுக்கான டேக்ஸ் கால்குலேஷன் 0 to 2.5 lakhs நோ டேக்ஸ். ஸோ அவர் எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. அடுத்து 11 lakhs வாங்குறவருக்கு 4 lakhs டிடக்ஷன்ஸ் காமிச்சிருக்காருன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். 11 lakhல 4 lakh டிடெக்ட் பண்ணது போக 7 lakh தான் டாக்ஸபிள் இன்கம். 7 lakhsக்கு டேக்ஸ் கால்குலேஷன் 0 to 2.5 lakhs நோ டேக்ஸ் 0, 2.5 to 5 lakhs 5%, அந்த அமௌண்ட் 12,500. 5 lakh to 7 lakh 20%, அதோட அமௌண்ட் 40,000. இது கூட 4% செஸ் டேக்ஸ் ஆட் பண்ணி டோட்டலா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 54,600 rupees. இதே மாதிரி 16.5 lakhs அண்ட் 22 lakhs ஏர்ன் பண்றவங்களோட டேக்ஸ் கால்குலேஷனை டெரைவ் பண்ணியிருக்கேன். 16.5 lakhs ஏர்ன் பண்றவங்க 1,48,200 rupees டேக்ஸ் பே பண்ணணும். 22 lakhs ஏர்ன் பண்றவங்க 2,73,000 டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ இந்த டேக்ஸ் கால்குலேஷன்ல டிடக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டும் டிடக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தால் ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டும் ஓல்டு டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கு.
பட் நியூ டேக்ஸ் ஸ்லாப்ல ஒரே டேக்ஸ் அமௌண்ட் தான். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பார்த்த டேக்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரெசிடென்ட் இல்ல நான் ரெசிடென்ட் ரெண்டு பேத்துக்குமே அப்ளிகபிள். நான் ரெசிடென்ட்னா என்ஆர்ஐஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன். என்ஆர்ஐ கேட்டகரி எப்படி டிஃபைன் பண்றதுங்கிறது ரெண்டு மேஜர் பாயிண்ட். ஒன்று, அவங்க இந்தியன் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது, அவங்க அவுட் சைட் இந்தியா எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்கிறது பார்ப்பாங்க. இதை வச்சு தான் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நியூ டேக்ஸ் ஸ்கீம் அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ஸ்கீமோட கம்பேரிஷனை எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸாம்பிளில் ஓல்ட் டேக்ஸ் ஸ்கீமில் டிடக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தால் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், டிடக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் டேக்ஸ் கம்மியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நியூ டேக்ஸ் ஸ்கீம்ல எந்த டிடக்ஷன்ஸ் இல்லாம ஒரே ஈவன் டாக்ஸேஷனா இருக்கும். உங்க இன்கம்க்கு எவ்வளவு டிடக்ஷன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் எந்த டேக்ஸ் ஸ்லாப்பை சூஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ண முடியும். உங்க இன்கமும் டிடக்ஷனை வச்சு இதே மாதிரி டேக்ஸை டிரைவ் பண்ணி பாருங்க. நியூ டேக்ஸ் ஸ்கீம்லயும் டிரைவ் பண்ணி பாருங்க, ஓல்ட் டேக்ஸ் ஸ்கீம்லயும் டிரைவ் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு பெஸ்டா இருக்குன்னு பார்த்து நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த டேக்ஸ் ஸ்லாப்பை சூஸ் பண்றதுக்கான டைம் லைன்ஸ் நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயரோட டேக்ஸ் ஃபைலிங் டேட்குள்ள பண்ணணும். இதே மாதிரி டேக்ஸை டிரைவ் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க, இன்ஃபர்மேட்டிவா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.